ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு முட்டையும் 2 வாழைப்பழமும் வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னராகவும் சாப்பிட்லாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ 2 முட்டையும் 2 வாழைப்பழமும் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு இது போல் சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இது கூடவே 2 முட்டையை ஒடிச்சு ஊற்றிடலாம். இப்போது இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா மாவு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். கூடவே சுகர் சேர்த்துருக்கேன். வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இனிப்பு அதிகமாக வேணுங்கிறனால 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கட்டிகள் இல்லாமல் நல்லா ஒரு விஸ்க் அல்லது கரண்டி வச்சு கரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது. இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருப்பேன். உங்களுக்கு பால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இட்லி மாவு பதத்துக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு தவா ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நெய் விட்டுக்கலாம். நெய்யில் சுட்டு எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் ஆயிலில் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதை சின்னதாக இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பேன் இல்லைன்னா நார்மல் தோசை தவாவில் நீங்கள் இதே போல் ஊற்றி எடுத்துக்கலாம். தவா ஹீட்டானதும் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க, இல்லைன்னா குயிக்காக கருகிடும். ஸோ மிதமான தீயில் வச்சுட்டு மேலேயும் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறமே இது போல் திருப்பி விட்டுடலாம். இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஈவினிங் பசங்க வரப்போ இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப லைக் பண்ணியும் சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ திருப்பி விட்டு 1 நிமிஷம் வேக விட்டு எடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்டியான குயிக்கான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.